Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். Description பாத்தீங்க அப்படினா beatmark plus shake effect ஓட preset வந்துட்டு XML ஃபைலா கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட ALIGHT motionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. XML ஃபைல்னா எப்படி ALIGHT motionல இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா descriptionல வீடியோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு beatmark ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்துட்டு உங்களோட ALIGHT motionல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்துட்டு beatmarkலாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ரெட் மார்க் தான் வந்துட்டு பீட் மார்க். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு எஃபோர்ட்லாம் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ டைலாக் வந்துட்டு 4.20 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ 2 டைலாக் வந்துட்டு வரும். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 4.20 செகண்டில் செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சைடில் 4 ஆப்ஷன் காமிக்கும். அதில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு இன்கேஸ் ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக சென்டராக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் போய்டும். ஸோ அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் இருக்க வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 டைலாக் வரும். ஸோ அந்த 2 டைலாக்குமே வந்துட்டு ஸ்டிக்கரை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டிக்கரோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு 2 டைலாக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 டைலாக் இருக்கும். ஸோ 2 டைலாக்குமே வந்துட்டு அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு எவ்வளோ சைஸில் வந்துட்டு வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் எந்த பிளேஸில் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு 2 ஸ்டிக்கர் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 2 ஸ்டிக்கருமே எங்கே வேணுன்றதை கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டுமே வந்துட்டு உங்களோட ALIGHT motionல இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் கொடுத்துருப்பேன். தென் அந்த டைலாக்கோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம டைலாக்கோட எஃபோர்ட் தான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். குரூப் 1 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த RIYA creation இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த 2 டைலாக்குமே இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு 2 டைலாக்குமே வந்துட்டு அந்த எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் வந்துட்டு அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த ஸ்டிக்கரில் இருக்க எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் காமிக்கும், அதை வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் பேக் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட்மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுமோ பண்ணிவிட்டு எஃபர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அது மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு 2 இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். 2 எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட்மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு இமேஜ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு 4.19 செகண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜ்லேருந்து வந்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் பேஸ்ட் பண்ணுறது, தென் எந்த இமேஜ்க்கு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ நான் சொல்வேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த எஃபோர்ட் வந்துட்டு எந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியும். ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். டியூரேஷன் அதிகமாக டைமிங்கில் வந்துட்டு நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜஸ்க்கு மட்டும் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டை இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 4.20 செகண்ட்லேருந்து இந்த இமேஜ் வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ கரெக்டாக வந்துட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட்மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எஃபர்ட் எதில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப பேலன்ஸ் எம்டியாக இருக்க இமேஜஸ்க்கு எல்லாமே வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, டியூரேஷன் வந்து நம்ம கம்மியாக இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியும். அந்த இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு எல்லா எஃபர்ட்டுமே ஆட் பண்ணிட்டோம். சிசி வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ரெக்டாங்கிள் 2 ஷேப் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 2 ஷேப்பையும் வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எதுலேருந்து அந்த சிசி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இமேஜஸ்லேருந்து பேஸ்ட் பண்ணணும். 4.20 செகண்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4.20 செகண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை அகைன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சிசி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அந்த 2 ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட லென்த் வரைக்கும் வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.